everyone, welcome back to my channel Swati Steady Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது part 3 of Target 95 chapter 1 numericals தான். So previous ரெண்டு வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல போயிட்டு playlist sectionல Target 95 ன்னு இருக்கும், இல்ல description boxல லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. So இப்போ நம்ம பார்க்க போற question நான் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்றேன். சேம் டாபிக் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். So as you can see, நீங்க வேணா பாஸ் பண்ணிட்டு question நோட் பண்ணிக்கோங்க. Now we will go on to the question. So இப்போ இந்த questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, first subdivision அப்படிங்கிறது வந்து electric field due to a dipole at its center and at point r greater than or a. இந்த இது பாத்தீங்கன்னா நம்மளோட நோட்ஸ்ல இருக்கு டெரிவேஷன். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டெரிவேஷன்ல நீங்க பாத்துக்கலாம். இப்போ செகண்ட் பார்ட் தான் நம்மளுக்கான சம். ஓகே, சோ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டயகிராம் क्वेश्चनல இருக்குதா, பட் ஸ்டில் உங்களுக்கு டயகிராம் வந்து புரிஞ்சுக்கோங்க. கொடுத்திருக்கிறது வந்து எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு கியூப் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ வந்து நீட்டா நீங்க வந்து as I have shown நீங்க வரைஞ்சிக்கலாம். சோ இப்போதைக்கு I am just drawing it on the board. ஸோ இது ஒரு கியூப் இருக்கா, அண்ட் இது வந்து உங்களோட எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சஸ் கொடுத்துருக்குது. ஓகே, அண்ட் இப்போ இந்த கியூபுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி கியூபு ஸ்கொயர் எதையாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டா கூட அந்த வேர்டிசஸ் வந்து மறக்காம மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு சம் போடுறப்போ எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பாட்டு சும்மா இது சைடு 1 2 3 4ன்னு எழுதிட்டு வந்துடக்கூடாது. எது 1 எது 2 அப்படி நீங்க தான் காமிக்கணும். புரிஞ்சுச்சா? ஸோ ஈவன் தோ கொஸ்டின்ல வந்து டயக்ராம் கொடுத்திருந்தாலும் நீங்கள் ஆன்சர்ல அது திருப்பி வரைஞ்சுதான் ஆகணும். ஓகே, சோ ஐ திங்க் இப்போ இது வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல என்னென்ன கிவன் வேல்யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது 10x + 5 i கேப் வோல்ட் பர் நியூட்டன் பர் கூலும் தான் கொடுத்திருக்காங்க. நியூட்டன் பர் கூலும் எக்ஸிஸ்ட் இன் ரீஜன், இந்த ரீஜன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். அண்ட் ஒரு கியூப் வச்சிருக்கோம், அந்த கியூபோட சைடு எவ்வளோனா எல்ங்கிற லென்த்ல இருக்கு. கால்குலேட் த நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப். டோட்டல் கியூப்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸும் எல்லும் எதுல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஸ்டின்லயே மீட்டர்ஸ்ல தான் கிவன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிவன் கொஸ்டின். ஓகே, இப்போ கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்குமா? ஸோ 6 ஃபேஸஸ் ஆஃப் த கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதெல்லாம் வரும்னா இந்த ஒன்னொன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்க ஒரு ஸ்கொயர்ஸும் வரும். ஃப்ளக்ஸ் அப்படின்னாலே சம்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு இண்டிவிஜுவல் ரீஜனுக்கு கால்குலேட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் டோட்டல் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே தான் நம்மளும் பண்ண போறோம். இண்டிவிஜுவல் ஒரு ரீஜன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரீஜன் எடுக்கிறேன்னா இந்த ஃபேஸ் எடுக்க போறேன். 6 ஃபேஸஸ் ஆஃப் த கியூப்னா ஒரு ஃபேஸுக்கு எழுத போறேன் DC1 D1. புரிஞ்சுச்சா? இந்த ஃபேஸ் எடுக்க போறோம். இதுல ஃப்ளக்ஸோட நார்மல் ஃபார்முலா என்னது? EA del S cos theta. இதான ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இப்போ மேக்னிடியூட் தான் எழுத போறோம். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூனா 10x + 5 இன்டூ del S. del Sனா இது என்னது? உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் தானே. ஸ்கொயரோட ஏரியா என்னது? இந்த என்டையர் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லென்த் எல், அப்போ எல் ஸ்கொயர் காஸ். இப்போ வரும் காசுக்கு. இதோட நார்மல் வரைஞ்சீங்கன்னா இந்த சர்ஃபேஸுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் தான் ஐ கேப்புங்கனால. ஸோ தே ஆர் பேரலல். ஸோ பேரலல்னா காஸ் 0. ஓகே, you will get 10x + 5l ஸ்கொயர். இது ஃப்ளக்ஸ் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். கரெக்டா? எக்ஸ்னா ஆக்சுவலி என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ நீங்க எடுத்திருக்கிறது இந்த ஃபேஸா, இது இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தானே எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். கரெக்டா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இந்த கியூப் இருக்குது? எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட் தானே? அப்போ இந்த O2C1 இந்த டிஸ்டன்ஸ் தானே உங்களோட எக்ஸ். அப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா எல்லுக்கு ஈக்குவல். ஸோ யூ வில் கெட் 10l + 5 இன்டூ எல் ஸ்கொயர் as your flux 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கு போட்டாச்சு. அடுத்த ரீஜன் எது எடுக்க போறோம்னா இது ABOA1 இந்த ரீஜன் எடுக்க போறேன். இதோட ஃப்ளக்ஸ் 5-2ன்னு வச்சுக்க போறோம். அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க ரீஜன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 ஏரியா 2 cos theta. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது? 10x + 5
இதுவுமே ஒரு ஸ்கொயர் தான். அப்ப ஏரியாங்கிறது எல் ஸ்கொயர் தான். இங்கேயும் காஸ் தீட்டா வருவோம். இப்போ இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? பாசிட்டிவ் ஐ கேப் டைரக்ஷன்ல இருக்கு. நெகட்டிவ்ல எல்லாம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ இது இந்த டைரக்ஷன்லயும் இது ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் இருந்தா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் எவ்வளவு? காஸ் 180 degree. ஓகேவா? So you will get 10x plus 5 into L square. Cos 180 என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா எழுதிடுவோம் -1. So முன்னாடி ஒரு மைனஸ். இப்போ x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபேஸே இங்கதான் இருக்கு. ஆரிஜின்ல இருந்தானே டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் தான். இந்த ஃபேஸே ஆரிஜின் வச்சுதானே இருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸே இங்க எதுவுமே இல்லை. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 0. அப்ப எக்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா 5 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -5L ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன ஃபேஸஸ்? இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக் சைடும் எடுத்துட்டோம். அடுத்து என்னென்ன ஃபேஸஸ்னா the remaining faces என்னென்ன இருக்கும்? மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ABCD. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ்ங்கிறது 0. ஏன்னா இதோட நார்மல் இப்படி வரைவீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. ஃப்ளக்ஸ் ஏன் 0 ஆயிடுச்சுன்னா பிகாஸ் த பர்பெண்டிகுலர். ஓகேவா? பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா cos 90 என்ன ஆயிரும்? 0. இதே மேல இருக்க ஃபேஸுக்கு 0னா அப்ப இந்த கீழே இருக்குல்ல எதுன்னு பாத்தீங்கன்னா A1 D1 C1 இந்த இடத்துலயுமே ஃப்ளக்ஸ்ங்கிறது 0 தான். ரெண்டுக்குமே என்ன கண்டிஷன் தான்? பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் உங்களுக்கு 0 ஆயிருச்சு. ஓகேவா? என்ன நீங்க நம்பர்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் 3 4 டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. சோ மேலையும் கீழேயும் சொல்லிட்டோம், ஃப்ரண்ட் இது சொல்லிட்டோம். அடுத்த பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கா? BCC1O. இதுக்குமே நீங்க நார்மல் வரைஞ்சீங்கன்னா நான் will just show you. இந்த பின்னாடி இருக்க ஃபேஸுக்கு நார்மல் வரைஞ்சீங்கன்னா அந்த கியூப்ல இருந்து வெளியில போகிற மாதிரி இருக்குமா? கரெக்டா? அப்ப அந்த இடத்துல காஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்? 90 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா இருக்கும். So I will just show you. ஓகேவா? So I don't have a cube right now. So you take this one. ஓகேவா? சோ என்ன சொல்றோம்னா இந்த ஃபேஸஸ் ஓகேவா? ஜஸ்ட் கீப் இட் லைக் திஸ். நான் என்ன சொல்றேன்னா இந்த முன்னாடி இருக்கதும் பின்னாடி இருக்கல இந்த ரெண்டு ஃபேஸஸ்ல என்ன சொல்றோம்னா நார்மல் எப்படி வரைவீங்க? இப்படிதானே வரைவீங்க. பின்னாடி வந்தாலும் இப்படிதானே வரைவீங்க. அந்த நார்மலும் உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படிதான் இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. புரிஞ்சுச்சா? சோ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் அண்ட் லைக்வைஸ் இந்த ஃப்ரண்ட் இருக்க ரெண்டுத்துலயுமே மறுபடியும் என்னவா தான் இருக்கும்? உங்களுக்கு ஃப்ளக்ஸ் 0வா தான் இருக்கும். சோ ஜஸ்ட் ரைட் இட் C1O. இந்த இடத்துலயும் ஃப்ளக்ஸ் 5ங்கிறது 0 and முன்னாடி இருக்கிறது AD1A1 இந்த இடத்துலயுமே flux is 0. So for all this the reason is perpendicular, normal and electric field. Electric field normal vector எப்படி இருக்கு? perpendicular இருக்கறனால இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. இப்போ flux net அப்படின்னா என்னது? sum of all the flux from என்னோட வேல்யூ என்னது? 1ல இருந்து 6 வரைக்கும். ஓகேவா? இல்ல நீங்க இப்பெல்லாம் எனக்கு எழுதுறது புரியல, ஜஸ்ட் எழுதுங்க 5 1 5 2 up till 5 6 அவ்வளவுதான். ஓகேவா? so let's write it over here. so the flux net அப்படின்னா இப்போ வந்து 1 2 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. ரிமைனிங் எல்லாமே என்னவாயிடுச்சு? 0. அப்ப ஜஸ்ட் இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா 10L plus 5 into L square. இங்க என்ன இருக்கு? -5L square. இப்போ இந்த L square இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 10L cube plus 5L square minus 5L square. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். so 10L cube அப்படிங்கிறது அவங்களோட நெட் ஃப்ளக்ஸா இருக்கும். ஓகேவா? சோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நெட் ஃப்ளக்ஸ் தான். சோ the total value is 10L cube தான். யூனிட் என்ன எழுதணும்? நம்மளுக்கு ஃப்ளக்ஸோட யூனிட்னா வோல்ட் பெர் மீட்டர். ஓகே, so that's the answer for this question. so we will move on to the next question. so the next question is on the board right now. so இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல வேல்யூ, நெகட்டிவ் x டைரக்ஷன்ல வேல்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல ஒரு சிலிண்டரை பிளேஸ் பண்ண போறீங்க. அதுல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் அண்ட் நெட் சார்ஜோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. இது வந்து எதுல சிமிலரா நான் சொல்லி கொடுத்திருக்கேன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டாபிக்ல ப்ராப்ளம் நம்பர் 1. ஓகே, சோ அந்த क्वेश्चन தான் வந்து இப்ப கேட்டிருக்கிறது. சேம் क्वेश्चन, ஜஸ்ட் வந்து நம்பர் மட்டும் தான் மாத்திருக்காங்க. நான் போட்ட சம்ல 100 வந்து வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டிருப்பேன், இங்க 200 அவ்வளவுதான் வேல்யூ. சோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஆன்சரோட
சேர்த்து தான் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஆன்சர் வருதா அப்படின்ட்டு. ஓகே, so we will move on to the next question. So this is a fifth question in this topic. So right now உங்களுக்கு question வந்து போர்டுல வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், so let's read the question. இதுல A subdivision என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா define electric flux. ஃப்ளக்ஸுக்கு டெஃபினிஷன் நம்ம நோட்ஸ்ல இருக்கு. அப்புறம் அது ஸ்கேலாரா வெக்டாரானா ஆப்வியஸ்லி ஃப்ளக்ஸ் இஸ் a scalar. முடிஞ்சு போச்சா? அடுத்து இருக்கிறது தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ரீஜன் எடுத்துக்க போறோம். ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருக்கா எங்கேயோ at a distance of d by 2 directly above the center of a square of side d. ஸ்கொயர் எடுத்துக்கணும், அதோட சைடு d. இதோட சென்டர்ல இருந்து அதுக்கு நேரா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? d by 2 டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்களா? ஒரு பிளஸ் q அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. காஸ்லா யூஸ் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த ஸ்கொயர்ல எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த ஸ்கொயருக்கு ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சீங்கன்னா அந்த காசியன் சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? கியூபா. கரெக்ட் தானே? ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈஸியான காசியன் சர்ஃபேஸ் என்ன நீங்க வரைய முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூப் வரையலாம். ஸோ காசியன் சர்ஃபேஸ், ஏன்னா காஸ்ல அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? காசியன் சர்ஃபேஸ் வேணும். அப்ப நம்ம கண்டிப்பா என்ன சொல்லியே ஆகணும்னா என்ன காசியன் சர்ஃபேஸ் எடுத்தோங்கிறத சொல்லணும். ஓகே, இப்போ பை காஸ்லா ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? Q by epsilon naught. கரெக்டா? Q அப்படிங்கிறது என்னது? அது இதுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ், எப்சிலன் நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இதை ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சோம்னா ஆக்சுவலி டயக்ராம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸா இருக்கு. ஓகேவா? இதை வச்சு இப்படி ஒரு கியூப் வரையலாமா? ஓகேவா? இந்த தான் சென்டர், அதுதான் சென்டர். அதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு? d by 2ங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கியூங்கிற சார்ஜ் இருந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கியூங்கிற சார்ஜ் கண்டிப்பா அந்த கியூபுக்குள்ள தானே இருந்திருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த கியூங்கிறது அந்த சார்ஜஸ் என்க்ளோஸ்ட் பை திஸ் கியூப். கரெக்டா சொல்லிடலாமா இந்த வேல்யூ? சோ வந்து we can say that this q அப்படிங்கிறது it is enclosed by cube. ஸோ அப்போ அதோட ஃப்ளக்ஸோட வேல்யூ தான் என்னது? Q by epsilon naught. நம்மளே கேட்டிருந்தது கொஸ்டின் என்னன்னா obtain the electric flux through the square. கியூப் கேட்கல, ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப electric flux of the square will be equal to total electric flux of this cube divided by 6 ன்னு சொல்லலாமா? கரெக்டா? 6 phases இருக்குதானே? நான் சாரி இங்க ஒரு லைன் ஜாயின் பண்ண மாட்டேன். 6 phases இருக்கா? கரெக்டா? அப்போ அந்த 6 phasesக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ்ங்கிறத Q by epsilon naught சொல்லிட்டீங்க. அதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னது? இந்த ஒரு ஃபேஸுக்கு தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இது வந்து சிமெட்ரிக்கல் ரீஜனா இருக்கனால அந்த 6ஆல டிவைட் பண்ணிடணும். அப்போ 5ஓட வேல்யூ என்னது? Q by epsilon naught by 6. அப்போ Q by 6 epsilon naught அப்படிங்கிறது ஸ்கொயர்னால வந்திருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ். இதுல செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா if the point charges move to a distance of d from the center. இப்போ பி கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயரோட சைடவே இப்போ என்னவா மாத்திட்டீங்களா? 2d. அண்ட் அந்த சார்ஜ் வச்சிருந்தோம்ல அது எவ்வளவு தூரத்துக்கு போயிருச்சான்? d. அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தானே? இப்போ இதை வச்சு நான் திருப்பி ஒரு கியூப் வரைஞ்சேன்னா அதோட சைடு என்னவா இருக்கும்? 2d. இத டிஸ்டன்ஸ் d. டிஸ்டன்ஸ் டிங்கிறது 2dயோட சின்னது தானே? கரெக்டா? அப்ப இன்னுமே என்னோட சார்ஜ்ங்கிறது இஸ் என்க்ளோஸ்ட் பை த கியூபா. கரெக்டா? அப்போ ஃப்ளக்ஸுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சு வச்சீங்க? ஸ்கொயருக்கு Q by 6 epsilon naught என்ன இருந்துச்சோ இப்பயும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளக்ஸோட ஃபார்முலால டிஸ்டன்சஸ் எதுவுமே கிடையாது. ஏதாவது டிஸ்டன்ஸ் டின்னு வேல்யூ இருக்குன்னா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப சேம் ஆன்சர் தான் இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸோட ஐடியாலஜி என்னன்னா நீங்க எடுக்கக்கூடிய சார்ஜ் இன்னுமே அந்த சிஸ்டம்குள்ள இருக்கா இல்லையா அவ்வளவுதான் பார்க்கணும். இருந்துச்சுன்னா சேம் வேல்யூ, இல்லைன்னா வேல்யூ மாறும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இதையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்
வீடியோல நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனாலதான் அதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ. 5 மெயின் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் இருக்கு. ரிமைனிங் எல்லாம் டைரக்ட் டெரிவேஷனா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 நியூமரிக்கல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம 4 பார்ட்ஸ்ல என்டையர் வந்து சாப்டர் 1ஓட நியூமரிக்கல்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஆஃப்டர் தட் we will be moving on to chapter number 4 because அதுல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் ஆர் ஈவன் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் வந்து நிறைய நீங்க வந்து ஐடியாஸ் அதுல கத்துக்கணும். ஸோ தட் இஸ் வை ஐம் அப்லோடிங் சாப்டர் நம்பர் 4 நெக்ஸ்ட். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பாக்குறேன். Till then, stay tuned. Bye.